நம்ம சூரிய குடும்பத்தை இது வரைக்கும் 2 வெளிநாட்டு தூதுவர்கள் வந்து எட்டி பார்த்துட்டு போயிருக்காங்க. யார் இவங்க? எதுக்காக வந்தாங்க? வந்தது சாதாரண விண்கலா இல்லை ஏலியன்கள் வந்து வேவு பார்த்துட்டு போச்சா? இவங்க போன பாதையை பின்தொடர்ந்து போனால் அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்மளால கெஸ் பண்ண முடியல. வந்த 2 விண்கற்களை ஃபாலோ பண்ணி போக பிளான் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட் லைரா. வந்த 2 பொருட்களுமே இப்போதைக்கு நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸை ரீச் பண்ணி இருந்தாலும் உங்களை நாங்கள் கண்டிப்பாக பிடிச்சே தீர்வோங்கிற அந்த முயற்சியில் பலவிதமான பிளானை போட்டிருக்காங்க. இது சாத்தியப்படுமா? வந்த அந்த 2 தூதுவர்கள் யார்? திஸ் இஸ் அன்சைன்ட், விண்கல்லா, ஏலியனா? அக்டோபர் 2017 யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான கண்டுபிடிப்பு நடக்குது. சிகரெட் ஷேப்ல இருக்கக்கூடிய 400 மீட்டர் நீள ஒரு வித்தியாசமான விண்கலை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விண்கலுக்கு ஒமாம்வா அப்படிங்கிற ஒரு பேரை கொடுக்குறாங்க. ஹவாயன் மொழியில ஸ்கவுட்னு அர்த்தம், இல்லைனா வேவு பார்க்க வந்தவர்னு அர்த்தம். சூரியனுக்கு மிக அருகில் வந்து அதிவேகத்தில் தூக்கி எறியப்பட்டது. கிட்டத்தட்ட 26 km/s வேகத்தில் சூரியன்லேருந்து அது வெளியேற்றப்பட்டுச்சு. கேட்க சாதாரணமாக போல தெரியும். இந்த மாதிரி லட்சக்கணக்கான மின்கற்கள் நம்ம சூரிய குடும்பத்தில் சுற்றிட்டு இருந்தாலும் இந்த ஒமாமாவோட அந்த சுற்றுப்பாதை எங்கேருந்து வந்திருக்கலாம் சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமே காட்டிருந்துச்சு. ஹைப்பர்போலிக் பாதையை இது எடுத்திருக்குங்க. அதாவது ஒரு நீள்வட்ட பாதை இல்லாமல் இதோடைய பாதை ஓப்பன் எண்டாக இருந்திருக்கு. விச் மீன்ஸ் இது நம்ம சூரிய குடும்பத்தில் உருவாக்கப்பட்ட பொருளே கிடையாது. வேற ஒரு சூரிய குடும்பத்தில் இருந்தோ இல்லை வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்தோ இந்த விண்கர் நம்ம சூரிய குடும்பத்தை எட்டி பார்த்துட்டு போயிருக்கு. அதுவும் சூரியனுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு போயிருக்கு. கான்ஸ்டலேஷன் லைரால தான் இதோடைய முதல் அப்சர்வேஷன் நடந்திருக்கு. அக்டோபர் 2017 கண்டுபிடிக்கிறாங்க. வழக்கமான ஒரு விண்கல்லாம் இருக்கும்னு சொல்லி A2017 U1ங்கிற ஒரு பேரை கொடுத்துருந்தாலும் இதோடைய அந்த பேரபோலிக் பார்த்து இது நம்ம சூரிய குடும்பத்தை காட்டிலும் இன்டர்ஸ்டெல்லார்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த விண்கற்களுக்கு புதுசாக ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கணும்னு சொல்லி அப்போ தான் ஐங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஐனா இன்டர்ஸ்டெல்லார். ஸோ அந்த வகையில் இதோடைய அஃபிஷியல் நேம் 1I ஒமாம்வா. ஸோ நம்ம அப்சர்வ் பண்ண இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்டே ஒமாம்வா தான். இதோடைய ஷேப்பும் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு ஷாக்காக தாங்க அமைஞ்சிச்சு. வழக்கமாக ரவுண்டாக ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய நிறைய விண்கற்களை பார்த்துருக்கோம். ஆனால் இது சிகரெட் ஷேப்பில் இருந்திருக்கு, இல்லைனா ரெக்கைகள் இல்லாத ஏரோப்ளைன் ஷேப்பில் இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு வித்தியாசமான டம்ப்ளிங் பொசிஷன்லாம் சுற்றி வந்திருக்கு. அண்ட் அதோடைய மேற்புறத்தில் ஒரு மெட்டல் கோட்டிங் போட்டது மாதிரி ஷைனிங்கான ஒரு ரெஃபரன்ஸுமே இருந்திருக்கு. அண்ட் ஒரு ரெட்டிஷ் கலர் லுக்கையுமே எடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஹபிள் டெலஸ்கோப்பை இது பக்கம் திரும்பி நம்ம ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறதுக்குள்ளேயே அது நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி எஸ்கேப் பார்க்க ட்ரை பண்ணியிருக்குங்க. அவ்வளோ வேகத்தில் இஜெக்ட் ஆகியிருக்கேன். அதோடைய வேகம் குறைஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா அது சூரியனை நோக்கி வந்த அந்த வேகமும் அது வந்து இஜெக்ட் பண்ணப்பட்ட வேகமும் அதிகமாக தான் இருந்திருக்கு. பிரேக் போட்ட மாதிரியே தெரில. இப்படி டக்குன்னு ஆக்சிலேட் ஆக மாதிரி ஒரு விண்கலை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அண்ட் ஆல்சோ இது இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்லேருந்து வந்த அந்த காரணத்தினால சில ஆஸ்ட்ரானமர்ஸ் பாசிபிளி இது ஏன் ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஒரு தியரியை கிளப்ப ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது வேகமாக போயிட்டே இருக்குது, கண்ட்ரோலே இல்லாமல் தடுக்கவும் முடியாமல் போயிட்டுருக்கு. யாரோ வந்து வேவ் பார்த்துட்டு போயிருக்காங்க, ஏலியனாக இருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லி அந்த பேச்சு காட்டு தீ போல பரவ ஆரம்பிச்சுது. ஒரு வித்தியாசமான ஷேப் அதிவேகத்தில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு, வெளியூர்லேருந்து வந்திருக்கு. இது பத்தாதாங்க ஏலியன் கான்ஸ்பிரஸை கிளப்பி விட. ஸோ நிறைய பேர் ஏலியனாக தான் இருக்கும், கண்டிப்பாக அதை தொடர்ந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்ல 2017 இந்த ஆப்ஜெக்ட் அப்பியர் ஆன அடுத்த மாதமே இதை பின்தொடர்ந்து போகணுங்கிற அந்த ப்ராஜெக்ட் ஐடியா நாசாக்கு வருது. பட் இதுக்கப்புறம் பெருசாக எந்த ஒரு இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட்டுமே இவங்க பார்க்காத அந்த சமயத்தில் தான் ஆகஸ்ட் 2019 கென்யாடி போரிசாவ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த டெலிஸ்கோப் மூலியமாக வானத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான காமெட்டை நோட் பண்ணுறாரு, வால் நட்சத்திரம். ஸோ ப்ரீவியஸாக வந்த ஒமாமாவுக்கு எந்த ஒரு வாலுமே கிடையாது, சாதாரண ஒரு விண்கல் போல தான் காட்சி அமைச்சிருக்கேன். ஆனால் இந்த முறை இவர் பார்த்த அந்த வால் நட்சத்திரம் ஒமாமா போலவே ஒரு மிகப்பெரிய நீண்ட ஹைப்பர்பாலிக் பார்த்து எடுத்துருக்கதை நோட் பண்ணுறாங்க. ஒமாமா சூரியனுக்கு பக்கத்தில் போய் ஸ்லிங் ஷாட் ஆச்சு. ஆனால் இந்த காமெட் வந்து பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து 2 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் கிட்டத்தட்ட நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு பக்கத்தில் கிராஸ் ஆன மாதிரி பார்த்துருக்காங்க. இதோட இந்த பாதையும் ஒரு நீள் ஹைப்பர்பாலிக்காக இருந்திருக்குங்க. ஒமாமா போலவே கிட்டத்தட்ட இதோடைய அந்த பாதையும் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற அந்த காரணத்தினால நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள 2வதாக வந்த ஒரு இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்டாக இதை கன்சிடர் பண்ணி இதுக்கு பேராக 2I போரிசாங்கிற பேரை கொடுக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள 2 இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. அதில் ஒன்றுத்துக்கு வால் இல்லை, இதுக்கு வால் இருந்திருக்கு. ஒன்று சாதாரண விண்கல், இன்னொன்று வால் நட்சத்திரம். 2017 நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா டக்குன்னு அந்த ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி பூமியில் இருக்க எல்லா அப்சர்வேட்டரியுமே கொஞ்சம் ரெடியாக தான் இருந்திருக்காங்க. அந்த வகையில் போரிசா பற்றின ஒரு நீண்ட ரிசர்ச்சே நடந்திருக்கு. இந்த போரிசாவோட நியூக்ளியஸ் வந்து வெறும் 1 கிலோமீட்டர் அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. ரொம்ப குட்டியான நியூக்ளியஸ் கொண்டு இருக்கு. அதிவேகத்தில் தான் இது நம்ம சூரியனையுமே நோக்கி வந்திருக்கு. பட் இது போன பாதை ஒமாமாவுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ ஒமாமாவும் இதுவும் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ரெண்டுமே வெவ்வேறு பாதையில் தான் ட்ராவல் ஆகியிருக்கு. அண்ட் இது நம்ம சூரிய குடும்பத்தோட அப்பாற்பட்டு இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்லேருந்து வந்ததுக்கான இன்னொரு ஆதாரமாக இதோடைய வாலில்
கார்பன் மோனாக்சைடு அண்ட் சைனைடு இருக்கிறதுக்கான அந்த அறிகுறியை கண்டுபிடிச்சிருக்காங்க. கார்பன் மோனாக்சைடு சைனைடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சப்ளிமேட் ஆகக்கூடியது. அதாவது சாலிட்லேருந்து அப்படியே டக்குன்னு கேஸாக மாறிடும். அதை சாலிடாகவே மெயின்டைன் பண்ணணும்னா ரொம்பவே கம்மியான டெம்பரேச்சரில் அது ஃபார்ம் ஆகியிருக்கணும். ஸோ சூரியனை சுற்றி அது ஃபார்ம் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம சூரியன்லேருந்து தொலை தூரத்தில், அதாவது சூரிய குடும்பத்துக்கும் அப்பாற்பட்டு உட்கவுட் எல்லாத்தையுமே தாண்டி இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸில் குளிரான எந்த ஒரு வெப்பமும் படாத அந்த இடத்துல தான் பாசிபிளி இந்த வால் நட்சத்திரம் உருவாக்கி இருக்கக்கூடும் நினச்சி இதை ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஆப்வியஸாக அதுவுமே வந்த வேகத்துக்கு நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி பறந்து போயிடுச்சு. ஜஸ்ட் எட்டி பார்த்துட்டு போகிற மாதிரி இவ்வளோ வேகத்தில் கடந்து போகக்கூடிய இந்த விண்கற்களை ஆராய்ச்சி பண்ணால் நம்ம சூரிய குடும்பத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த உலகம் என்ன மாதிரி இருக்குது, இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் எதனால் உருவாக்கப்பட்டிருக்குங்கிற பல டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஆனால் இவ்வளோ வேகத்தில் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட டெக்னாலஜிலேயே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கும் போது தான் புதுசாக ஒரு ப்ராஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. I4IS, அதாவது இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்டை வந்து மொத்தமாக அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைவேட் டீம் புது ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் லைரா 2017 நவம்பர் மாதமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒம்மாமாவை நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நாசாவோட டைப்பில் தான் இந்த ப்ராஜெக்டே நடத்தப்படுது. ப்ராஜெக்ட் லைரான்னு சொல்லி பேர் வச்சதுக்கான காரணம் ஒம்மாமாவை ஃபஸ்ட்டு லைரா கான்ஸ்டலேஷனை தான் நோட் பண்ணியிருக்காங்க. அதோடைய ஞாபகத்தமாக நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக இதையே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ராஜெக்ட் அப்போ கிக் ஆஃப் பண்ணப்படுது. ஆனால் இப்போ வரைக்குமே பேச்சுவார்த்தை கணக்கில் தாங்க இருக்குது. ப்ராஜெக்ட் லைராங்கிறது இன்டர்ஸ்டெல்லார் பாடிஸாக ஃபாலோ பண்ண மாதிரி ஒரு ப்ரோபையோ இல்லை ஸ்பேஸ் கிராஃப்டையோ அந்த இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடியே அனுப்புறது தான். அதை மொத்தமாக ரிசர்ச் பண்ணி அதோடைய காம்போசிஷன் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி உருவாச்சுன்னு சொல்லி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட் லைராவோட முழு கான்செப்டே. ஆனால் இதை செய்கிறதுங்கிறது கஷ்டம். ஏன்னா இப்போதைக்கு ஒம்மாவா ஆப்வியஸாக நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி போயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே இந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது கிக் ஆஃப் பண்ணப்படல. ஏன்னா தேவைப்படுற அந்த ஃபண்டிங் கிடைக்காதது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை எப்படி கொண்டு போகிறது, என்ன மாதிரியான அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை உருவாக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளும் அதுக்கான அப்சர்வேஷனுங்கிறதும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்மளால் அதிவேகத்தில் ஃபாலோ பண்ணி உடனே சூரிய குடும்பத்தை தாண்டி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்ப முடியாது. அப்போ அமிச்ச வாயேஜரே இப்போ தாங்க இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்க்குள்ளே காலடி எடுத்து வச்சிருக்கு. ஒரு 30-40 வருஷம் கழிச்சு உடனே நம்ம ஒம்மாமாவை ஃபாலோ பண்ணி இந்த பக்கம் நம்மளுக்கு தேவையான ரிசல்ட்டை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை நம்ம உருவாக்கவே முடியல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஒம்மாமா டெக்கே நாமளும் யூஸ் பண்ணிக்கலாம். அது சூரியனை ஒரு ஸ்லிங் சாட்டாக யூஸ் பண்ணி பார்த்து போச்சுல, அதே மெத்தடை நாம ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. சன் அபர்த் மென்யூவர் ஆர் சோலார் அபர்த் மென்யூவர், சூரியனை ஸ்லிங் சாட்டாக யூஸ் பண்ணுறது இந்த ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனால் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம ஒம்மாமாவை 20 வருஷத்துக்குள்ள ரீச் பண்ணிடலாம். சிம்பிள் தாங்க. பூமியிலேருந்து ஜூபிட்டரை நோக்கி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்புகிறோம். அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஜூபிட்டரோட அந்த கிராவிட்டியை ஸ்லிங் ஷாட்டாக எடுத்து டைரெக்டாக சூரியனை நோக்கி போக சின்னதாக ஒரு ராக்கெட் பூஸ்ட்டை கொடுத்து நம்ம வேகத்தை அதிகப்படுத்தி 50 km/s அந்த வேகத்தில் சூரியனோட புவியீர்ப்பு விசையை அசிஸ்டாக யூஸ் பண்ணி ஸ்லிங் ஷாட் அடித்து ஒம்மாமா நோக்கி போகிறது தான் பிளானே. 50 to 70 km/s நம்ம ரீச் பண்ணிட்டோன்னா 26 km/s வேகத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க ஒம்மாமாவை நம்ம 20 வருஷத்தில் ரீச் பண்ணிடலாம். ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒம்மாமாவை பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே கேரி பண்ணிக்கிட்டு நம்ம சூரியன் பக்கத்தில் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் போகணும். பட் இதை ஆல்ரெடி நாசா சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சே காட்டியிருக்காங்க. பார்க்கர் சோலார் ப்ரோப் நம்ம சூரியனோட க்ரௌனே தொட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பார்க்கர் சோலார் ப்ரோபோட அந்த ஹீட் ஷீல்டு பக்காவாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே அழகாக கவர் பண்ணி சூரியனோட அந்த வெப்பம் கடத்தாத அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அந்த காரணத்தினால அந்த ஹீட் ஷீல்டு டெக்னாலஜியை இந்த புது ஸ்பேஸ் கிராஃப்ட் ப்ராஜெக்ட் லைராவுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் அந்த ஹீட் ஷீல்டு லைரா ஸ்பேஸ் கிராஃப்டோட அந்த மொத்த வெயிட்டையுமே கூட்டிடும். வெயிட்டு கூட்டிடுச்சுன்னா அதை புஷ் பண்ண தேவையான அந்த ஃபியூலும் அதிகமாகும். ஃபியூல் அதிகமாச்சுன்னா திரும்ப வெயிட் அதிகமாகிடும். நம்ம லைட் ஸ்பீடை அச்சீவ் பண்ண முடியாததுக்கான முக்கியமான காரணம் இதுதான். அதே ஒரு பிரச்சனை இங்கே ப்ராஜெக்ட் லைராலையுமே திரும்ப பேர் ஆகியிருக்கு. ஸோ வெயிட்டு கூட்டாமல் இந்த ஷீல்டையுமே பக்காவாக ரெடி பண்ணி சூரியனை அசிஸ்டாக யூஸ் பண்ணி நம்ம போனோன்னா பக்கத்தில் சீக்கிரமாக போயிடலாம். பட் இதை தாண்டி ஜூபிட்டரை மட்டுமே அசிஸ்டாக யூஸ் பண்ணி போகிற மாதிரியும் ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் ஸ்லோவாகும். பட் என்ன ஐடியாவாக இருந்தாலும் ஸ்டில் அவங்க இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை டிசைன் பண்ணவே இல்லை. இதுக்கான அந்த பேக்ரவுண்ட் ரிசர்ச் ஒர்க் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். 2028 இல்லைனா 2030 பாசிபிளி இது இந்த ரிசல்ட் ஃபைனலைஸ் பண்ணப்படலாம். லான்ச்சுங்கிறது 2031-33 நடந்துச்சுன்னா நம்ம ஒம்மாமாவை 2053 ரீச் பண்ணிடலாம். இப்போதைக்கு இதுதான் உங்களுடைய ரிலீஸ் ஷெடியூலாக இருக்குது. ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஹை சான்சஸ் ஆர். ஏன்னா இதே மாதிரி ஸ்லிங் ஷாட் டெக்னிக்காக நம்ம பல இடங்களில் யூஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமாக வாய்ஜரே ஜூபிட்டரோட அந்த கிராவிட்டி அசஸ் மூலியமாக தான் இப்போதைக்கு இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்க்கே போயிருக்கு. அது ஒரு 40 years கிட்ட ஆகியிருக்கு. அவ்வளோ லேட்டாக இல்லாமல் இந்த அதிவேகத்தை பாசிபிளி இந்த ப்ராஜெக்ட் லைரா ஸ்பேஸ் கிராஃப்ட் இன்னும் வேகமாக ரீச் பண்ணுவோம். கிராவிட்டி அசிஸ்ட் அதுவும் சூரியனே எடுக்கிறது இதான் முதல் முறை. சப்போஸ் இது மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஒம்மாமா உண்மையிலே ஒரு நேச்சுரல் ஆப்ஜெக்டாக இல்லை ஆர்டிஃபிஷியலாக ஏலியன் ஆப்ஜெக்டாங்கிறத நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும்.
அது மட்டும் இல்லாமல் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸுங்கிறது நம்ம கைக்குள்ளே வந்துடும். இந்த மாதிரி பல மிஷன்ஸ், பல ப்ரோப்ஸ் அண்ட் பல ஸ்பேஸ் கிராஃப்டை லான்ச் பண்ணி நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியில் என்னென்ன இருக்குங்கிறத நம்மளால் தெளிவாக என்ன பக்கத்தில் போய் பார்க்க முடியும். ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னும் மிக பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகும். நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். பார்க்கலாம் இந்த ப்ராஜெக்ட் லைரா சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு. திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.